ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஆயில் ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 5.62% பக்கம் WTI க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் M6ல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 5.82% பக்கம் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஈரான் யூஎஸ் பீஸ் டீல். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நமக்கு ஆயில் ஒரு நல்ல ஃபால் எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நேற்று எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலையும் என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த 7529 தான் ஸோ லாஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ லோயர் அண்ட் லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு 7529லேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6896. ஸோ இவ்வளோ தூரம் ஃபால் ஆகுமா, இல்லைனா ஏதாவது ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஈரான் என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஈரான் யூஎஸ் பீஸ் டீல் இப்போதைக்கு சைன் ஆயிருக்கு. அதாவது டிஜிட்டல் லெவலில் சைன் ஆயிருக்கு. ஸோ இதோட செரிமனி ஜூன் 19th நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈரான் குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பீஸ் டீல் நடந்திருக்கிறப்ப நீங்கள் எதனால் தாக்குதல் நடத்துறீங்க? இதை அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணணும் இஸ்ரேலுக்கு. இல்லை அப்படின்னா நாங்கள் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈரான் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் த யூஎஸ் வயலன்ஸ் த டீல் ஈரான் வில் கிவ் எ க்ரூசிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லை மறுபடியும் இவங்க லெபனானில் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் மறுபடியுமே ஒரு டிமாண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நேற்று ஒரு 5% பக்கம் கீழே இறங்கினதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் மறுபடியும் ஈரான் எக்ஸ்போர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ 3.8 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஒரு 2 சூப்பர் டேங்க்ஸ் மூலயமா ஸோ ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதன் மூலயமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு 5.1%, WTI க்ரூட் ஆயில் ஒரு 5.8% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கிறனால ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குங்க. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி ஏபிஐ என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்டோரேஜ் இன்னமும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் ஃபெல் பை 8.33 மில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிமாண்ட் எதிர்பார்க்கும். ஸோ ஓவராலாக கொஞ்சம் வாலட்டிலிட்டியான க்ரூட் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 6896. ஸோ 6896 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய கேப் டவுன் ஏதாவது விழுந்தது, ஆனால் பெரிய கேப் டவுன் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா $0.84 மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு யூஎஸ் ஆயில். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அதிகபட்சமாக ஒரு 100 பாயிண்ட் பக்கம் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கலாம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான். அதாவது எஸ்டர்டே லோ தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7529. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. 6896 எதனால் அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், ஸோ இஸ்ரேலோட அட்டாக் லெபனான் மேலே இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல 6896 மேபி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் 308.4. க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் 298.7. ஓகேங்களா? இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 308.4க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 322 போகும். இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுக்குறப்ப ஸோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பையிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் M6ல் ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி கேண்டல் நம்ம
டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா டோஜி கேண்டல் வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஹெவி காம்படிஷனில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கேண்டில். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பையர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸாக மேலே வரும். லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியும் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரோட ஹை வந்து 2,52,895. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒன் சைடு பை. அதே மாதிரி 2,46,586 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஒன் சைடு செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒன் சைடு பை தான், ஹையாக தான் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இதுதான் 1340. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்னிங் M6 கண்டிஷன். ஸோ ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்தால் நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்த்தோம். கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா வெறும் ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கும். ஏன்னா நியூஸஸ் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இருந்தாலுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடையாது. அதாவது 1.80 பாயிண்ட் தான். ஸோ இன்னொரு 2 hours இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஒரு 10 பாயிண்ட்ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக பை சைட் போகுமே தவிர, இல்லைனா மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ் பார்க்கலாம். ஏடிஆர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. அதை விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா பிவோட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்லையும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்குது. அதாவது எம்எஸ்சியும் எல்லாம் கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து க்ரூட் ஆயிலும் கொஞ்சம் சப்ளையில் தான் இருக்குது இன்னமும் கூட. ஸோ எல்லாமே வச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு half an hour 1 hourல வாலட்டிலிட்டி இருக்கும். வாலட்டிலிட்டி எடுத்துட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.